இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க டிஷ் நேம் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பாஸ்தா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தாவை நல்ல சுடு தண்ணியில் கொஞ்சம் நம்ம ஆயில் ஊற்றி அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள், கரம் மசாலா பொடி, மிளகுத்தூள், மல்லித்தூள். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு உள்ள போட வேண்டிய காய் பீன்ஸு, கேரட்டு, ஆனியன், பச்சை மிளகா, பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி கடை. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கோம். சட்டி காயட்டும். நம்ம சட்டி நல்லா காஞ்சோன்னா நம்ம ஆயில் எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில் வந்து இது கொஞ்சம் நம்ம கூடுதலாகவே ஊற்றிக்கலாம். ஆயில் காயட்டும். நல்லா ஆயில் காஞ்சோன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஆனியன் எடுத்துக்கிறோம். எடுத்து ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கலாம். நம்ம ஆனியன் வதங்கட்டும். பாஸ்தா வந்து மெயின் பார்த்திங்கன்னா வேக வைக்கிறப்ப உதிரியாக இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதுக்குள்ள கொஞ்சம் நம்ம ஆயில் ஊற்றி வேக வைக்கிறது. இப்படி உதிரியாக இருக்கிறப்ப நம்ம நல்லா பாஸ்தா நம்ம செய்கிறப்ப அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிச்சு வச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டாவது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆனியன் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சுனாக்கா நம்ம வந்து பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெண்டாவது மிளகா போட்டுக்கலாம். போட்டு அதையும் அப்படியே சேர்த்து அப்படியே வதக்கலாம். இது பாஸ்தா பிள்ளைகளுக்கு கொடுக்குறப்ப இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பைஸியாக நம்ம செஞ்சுருக்கோம். கொஞ்சம் காரமாக, கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கலாம். பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பாஸ்தா வந்து அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் காரம் மசாலா பொடியெலாம் போகிறப்ப உங்களுக்கு நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு சில்லி போட்டாச்சு. சில்லி போட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கு நம்ம தேவையானாக்கா கொஞ்சம் சால்ட்டு கூட போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு கொஞ்சம் அப்படி நம்ம வதக்கிறப்ப உங்களுக்கு அந்த சீக்கிரம் சீக்கிரம் ஆனியன் பச்சை மிளகா வெந்துடும். நீ போடுற காயும் நம்ம போடுறதுனால சால்ட்டு போடுறதுனால அதுவும் சீக்கிரம் வந்துடும். சால்ட்டு கொஞ்சம் போடுறோம். இப்போ அப்படியே நம்ம வதக்கிறோம். வதங்கட்டும். நம்ம பொடிசாக இப்போ கேரட் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த கேரட்டை போட்டுக்கலாம். கேரட் போட்டு அப்படியே அது கொஞ்சம் அப்படியே வைக்கலாம். கேரட் வதங்கட்டும். கேரட் போட்டு அது நம்ம பட்டாணி வைக்கிறது. பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி போட்டு அப்படியே வைக்கலாம். அது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பக்கம் அப்படியே நம்ம வதங்கணும். இதையெல்லாம் ஒன்று நிமிஷம் அப்படியே உங்களுக்கு நல்லா பாயில் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் ஊற்றிக்கும். காயை நம்ம சேர்க்கணும் பாருங்கன்னா அதனால் கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கும். உங்களுக்கு இன்னும் வதங்கி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சது வீட்டில் நம்ம அரைச்சி வச்சது போட்டுக்கலாம். அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். அப்படியே அந்த வாடை வர வரைக்கும் அப்படியே நம்ம நல்லா வதக்கலாம். அப்படியே எல்லாம் அந்த காயோடு எல்லாம் அந்த பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காயோடு அப்படியே மிக்ஸ் ஆகணும். அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம வந்து கரம் மசாலா பொடியெல்லாம் போட போகிறோம். அதுக்கு தேவையான பொடி போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி போட்டுக்கிறோம். கரம் மசாலா பொடி 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து வந்து மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமாகவே தான் போட்டிருக்கு. இதுக்கடுத்து கொஞ்சம் மஞ்சள்தூள் நம்ம போட்டுக்கிறோம். அப்படியே போட்டுவிட்டு அப்படியே நம்ம வதக்கி விட்டுக்கலாம்.
அப்படியெல்லாம் வதங்கட்டும், அப்படியே பொடியெல்லாம் அதில் மிக்ஸ் ஆகட்டும். ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஆல்ரெடி மொமோ வதக்கிறப்ப கொஞ்சம் போட்டோம், இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம தக்காளி வந்து நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அப்போ அந்த ஜூஸ் நம்ம ஊற்றிக்கலாம். தக்காளி சாஸ் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிறதுனால வீட்டில் செய்கிறது வந்து நம்ம நிறைய கடையில் வாங்குற காட்டில் வீட்டில் செய்கிறப்ப நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ரியலாக இருக்கும். அப்புறம் அந்த சாஸ் வந்து இந்த காயோடு எல்லாம் மிக்ஸ் ஆகும். அப்படியே கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. அப்படியே ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வருது பாருங்களேன். இந்த டயத்தில் நம்ம வந்து பால், இது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி வச்ச பாலும் ஊற்றிக்கலாம், இல்லை பச்சை பால் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இது நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்த பால், ஒரு 50 ml கூட இருந்தால் போதும். பால் ஊற்றுறப்ப டேஸ்ட் வரும் நம்மளுக்கு. நல்லா அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பால் இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ கொஞ்சம் நம்ம பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம என்னென்னா, இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்களேன். இது வெந்து பபுள்ஸாக வருது பாருங்கள். இப்போ வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்க அந்த பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கு பாருங்களேன். இப்படி துண்டு துண்டாக இருக்கணும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். இப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கிண்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு அந்த மசாலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அப்படியே பிரட்டி கொடுக்குறப்ப அது நல்லா ஒவ்வொன்றும் அப்படியே உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டதும் நல்லா அது மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உடனே நம்ம போட்டோன்னு வச்சுக்கணும், அது கரெக்டாக இருக்காது, ஒட்டாது. கொட்டுறது வந்து அங்கங்கே உங்களுக்கு இதாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிண்டுறப்ப பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமும் மசாலா அப்படியே கொஞ்சம் பிரட்டிக்கலாம். அதே மசாலா வந்து எல்லா பாஸ்தாவும் அப்படியே பாருங்கள், நல்லா கிளறி விடும். அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். ஆனால் வந்து அதிகமாக எடுத்துன்னு வச்சுக்கணும், அடிக்கிடுச்சு. மீதி இருக்க பாஸ்தா வந்து அப்படியே போட்டுடலாம். ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். நல்லா அப்படியே நம்ம கீழே வந்து நல்லா அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்மாக இருக்கிறதெல்லாம் அந்த மசாலா ஐட்டம்லாம் அப்படியே மேலே எல்லா பாஸ்தாவில் வர மாதிரி அப்படியே அடியிலேருந்து அப்படியே கிண்டி விட்டுட்டு இருக்கலாம். நல்லா எவ்வளோ கிளறி விடுவோமோ அந்த அளவுக்கு எல்லாம் ஈவனாக எல்லா பக்கமும் அந்த அதோட கிரேவி வந்துட்டு அப்படியே அந்த பாஸ்தாவில் போகும். பரட்டி அப்படியே கிண்டி விடணும். ஒரு பக்கம் கூட அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடாது. பாஸ்தா எல்லாம் கலர் வந்து ஒரே ஈவனாக இருக்கும். நல்லா அது வந்து உங்களுக்கு எல்லா பக்கம் ஈவனாக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் உள்ளே இருக்கும். அந்த பாஸ்தாவில் நம்ம எவ்வளோ தூரம் கிளறி கொடுக்குறோம் பாருங்கள். அந்த கிளறி கொடுக்க பிறகு அந்த கிளறி கொடுக்க உங்களுக்கு அந்த அப்படியே அந்த டேஸ்ட் உள்ளுக்குள்ளே போகும். பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைக்கு கூட இது கொஞ்சம் காரத்தை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் செய்கிறப்ப கொஞ்சம் நம்ம தேவைக்கேற்ற காரத்தை கூட்டிக்கும் செஞ்சுக்கலாம், குறைச்சிக்கலாம். நம்ம பொடி இதெல்லாம் வந்து இது பொடி தான். நம்ம மற்றபடி பேஸ்ட்டாக நம்ம தான் வீட்டில் நம்ம தக்காளி சாஸெல்லாம் நம்ம பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப நம்ம கெமிக்கல் எதுவும் இதில் வந்து கலந்துருக்காது. அப்படியே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை மிளகா தூவி விட்டு அப்படியே கலரி கொடுக்கலாம். அப்படியே அந்த கொத்தமல்லி தழை எல்லா பக்கம் அப்படியே பரவாயில்ல அப்படியே ரெடி ஆகிடுச்சு. அப்படின்னு நம்ம கொத்தமல்லி தண்ணி போட்டு நல்ல ஒரு தடவை
பார்த்துட்டு டிவர்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தா தான் ஹோம்மேட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து தட்டில் வச்சு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுறோம். ஓகே, டன். பாஸ்தாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.